Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணாலும் அதை செலிபிரிட்டிஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணா நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி தான் நீங்களும் எல்லாம் ஒரு கோடியை ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியால இருக்க மெயின் ஆங்கர்ஸ் அண்ட் கண்டஸ்டன்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. சிவானா கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர்கிட்ட இருந்து கரெக்டான ஆன்சர் வருதோ இல்லையோ அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா அதுக்கான கவுண்டர் வரும். அதே மாதிரி தான் மாகாபா ஆனந்த பத்தி சூர்யா சார் சிவானா கிட்ட கேக்குறாரு. அவர் எப்படி ரிப்ளை பண்றாரு நீங்களே பாருங்களேன். சொல்லுங்க. 12th அண்ணன் மைனர் எவ்வளவு மார்க்னு சொல்லுங்க. சும்மா ஒரு கெஸ் அடிங்க. எப்ப 12th படிச்ச? ஏப்ரல் 2010ல சுறா படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல. அதனால தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நிறைய லாஸ் ஆகுது. இதனால கடுப்பான தியேட்டர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இதுக்கப்புறம் விஜய் அண்ணாக்கு எந்தவித சப்போர்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. 2020ல கொரோனா டைம்ல தியேட்டர்ஸை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லாக்டவுனை கம்மி பண்ணி 50% சீட்ஸோட அலோவ் பண்ணலான்ட்டு ஆர்டர் பண்றாங்க. ஆனா 50%ஓட படத்தை ரன் பண்ணா செம்மையா லாஸ் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்ட விஜய் அண்ணா நம்ம முதலமைச்சர் EPS கிட்ட இத பத்தி பேசுறாரு. அவரும் 100% சீட்ஸ்க்கு அலோவ் பண்றாரு. 2010ல விஜய் அண்ணாக்கு ஆப்போசிட்டா பேசின டைரக்டர் சங்கம் 2020ல அவங்க படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ண விஜய் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. பீஜமுடு டான் 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 டான். என்னதான் சினிமால நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தாலும் விஜய் அவார்ட்ஸ்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கும். அதுல அவார்டு வாங்குறவங்க பேசுறதை விட அந்த ஷோவை ஆங்கர் பண்றவங்க பேசுறதும் கலாய்க்கிறதும் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரிதான் வைரமுத்து சார் அவார்டு வாங்கும் போது சிவா அண்ணா அவருக்கு மெமிக்ரி மட்டும் இல்லாம கொஞ்சம் கவிதையும் வரும்ட்டு வைரமுத்து சார் மாதிரியே பண்ணி காட்டுறாரு. ஆனா அதுக்கு வைரமுத்து சார் ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லிடுறாரு. எனக்கு உங்களை பத்தி ஒரு கவிதை தோணுச்சு. அது அப்படியே உங்க ஸ்டைல்லே சொல்லிக்கலாமா? நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். அங்கே லியோனார்டோ டிகாப்ரியோ வயலை சுற்றி ஓடி இருப்பார். கேட் வின்ஸ்லெட் மரத்தை சுற்றி ஆடி இருப்பார். நன்றி, வணக்கம். எப்போதுமே போலிதான் அசலை விட நன்றாக இருக்கும். அப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் மந்த்ல எலெக்ஷன் வரப்போகுது. அதனால எல்லா கட்சியும் எலெக்ஷனுக்கு தேவையான வேலையை பாக்குறாங்க. அதே மாதிரிதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அரியலூர்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் கமலை பத்தி கேக்குறாரு. ரிப்போர்ட்டர் அப்படி கேட்ட உடனே நம்ம முதலமைச்சர் அவரை கழுவி கழுவி ஊத்துறாரு. அவர் புதுசா கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு, ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? 70 வயசு ஆகுது. 70 வயசுல பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் நடத்துறதெல்லாம் அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. ஆனா அதுக்கு கமலஹாசன் சார் அவரோட ஸ்டைல்ல கூலா ரிப்ளை பண்றாரு. அதுல அவரு முதல்வரும் பிக் பாஸ் பாக்குறாருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. இதுவே பெரிய தக் தான். ஆனா அந்த ட்வீட்க்கு நம்ம முதலமைச்சர் நான் பிக் பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், வெறும் ப்ரோமோ தான் பாப்பேன்னு ரிப்ளை பண்றாரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. A.R. ரஹ்மான் சொன்ன உடனே நமக்குலாம் ஞாபகம் வர்றது அவரோட கேரக்டரும் அவரோட சாங்ஸும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி அவருக்கு வேறொரு முகம் இருக்கு. அந்த முகத்தை அவர் அப்பப்போ காட்டுறது இல்ல. ஆனா சில டைம் அவரையும் மீறி அந்த முகம் வெளியில வந்துடுது. ஒரு வாட்டி ரிப்போர்ட்டர் பழைய பாட்டெல்லாம் தெளிவா புரியுது, ஆனா புது பாட்டு அப்படி இல்லையேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம இசை புயலோட பதில் ஒரு படி மேலேயே போயிடுச்சுன்னு சொல்லணுங்க. அவர் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்றாரு நீங்களே பாருங்களேன். ஆமா. அப்படியா? நீங்க நல்ல சிஸ்டம் வாங்கியும் கேட்கும். இல்ல நீங்க நல்ல சிஸ்டம் வாங்குங்க, நல்லா கேட்கும். ஹெட்போன்ல கேட்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.